தெலுங்கு சினிமாவோட சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய நம்ம பாலையா பார்த்துட்டிங்கன்னா அடுத்து ஒரு தரமான மூவியில் வந்து கமிட் ஆகிருக்காரு. அந்த மூவி ஸ்டோரி படி பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு காப், அதாவது போலீஸாக நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில லீக்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த லீக்ஸ் படி பார்த்துட்டிங்கன்னா பாலையா காரு வந்து அடுத்த மூவியில் ஒரு பயங்கரமான சூப்பரான ஒரு போலீஸாக நடிக்க போகிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா பாலையா காரு நடித்த ஒரு பெஸ்ட்டான போலீஸ் மூவி அப்படின்னா நரசிம்மா அப்படிங்கிற மூவி தான். ஆக்சுவலி அந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா சாமி மூவியோட ரீமேக்கு. அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் பேக்டாக அதுன்ற பார்த்துட்டிங்கன்னா ஒரு யங்கான நடிப்பை கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியே பார்த்துட்டிங்கன்னா இப்போ வரப்போகிற அந்த ஒரு போலீஸ் பேஸ் பண்ண மூவிலுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே யங்கான ஒரு கேரக்டராகவும் அதில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வயசான ஒரு கேரக்டராகவும் பார்த்திங்கன்னா 2 கேரக்டரில் வந்து பாலையா காரு நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. அண்ட் அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மூவி வந்து ஒரு பேன் இண்டியன் மூவியாக ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து இது வரைக்கும் நம்ம பாலையா காரு நடித்த ஒரு பெஸ்ட்டான ஒரு பேன் இண்டியன் மூவி அப்படின்னா சக்தி 356 அப்படின்ற ஒரு மூவியை சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு டைம் ட்ராவல் பேஸ் பண்ண மூவி. ஸோ அந்த மூவி வந்து டைம் ட்ராவல் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த மூவியில் மொத்தம் வந்து கிட்டத்தட்ட நிறையா விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். நிறையா லாங்குவேஜ்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து டப்பிங்கும் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஸோ பாலையா நடித்ததுலேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லிட்டு சக்தின்ற மூவியை சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டான மூவி, அதுவும் பேன் இண்டியன் மூவி வந்து இப்போதைக்கு வந்து நம்ம பாலையா நடிக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிக்கிற அளவு வந்து எந்த விதமான ஒரு பேன் இண்டியன் மூவியுமே வந்து பாலையா கார் வந்து நடிக்கலை. அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து இப்போதைக்கு ஃபுல்லாக வந்து டோலிவுட்டை மட்டுமே வந்து தன்னுடைய கான்சன்ட்ரேஷனாக வச்சுக்கிட்டு இருக்காரு. முழுக்க பார்த்துட்டிங்கன்னா டோலிவுட்டில் இருக்கக்கூடிய ஹீரோஸு அதை பேஸ் பண்ண மூவிஸில் மட்டும்தான் அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து டோலிவுட்டை விட்டு வெளியில் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி சில டாக்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்குற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அவருமே முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறையா மூவிஸ் நடிச்சிட்ருக்காரு. எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா ராமருடைய ஸ்டோரியை பேஸ் பண்ணி நம்முடைய நயன்தாராவும் நம்மளுடைய பாலையாவும் பார்த்துட்டிங்கன்னா ராம மூவி நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மூவிக்காக பார்த்துட்டிங்கன்னா நேஷ்னல் அவார்டு கூட பார்த்துட்டிங்கன்னா வாங்கினாங்க. அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லாராலையுமே பாராட்டப்படக்கூடிய ஒரு சூப்பர்பான ஹீரோ தான் பார்த்துட்டிங்கன்னா பாலையா. பட் அதனாலுமே பார்த்துட்டிங்கன்னா அவரை சுற்றி இருக்கிறவங்க வந்து அவர் ரொம்பவே வந்து எக்ஸாக்ரேட் பண்ணி இப்படி தான் நீங்கள் வந்து மாஸ் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அவருடைய டேலண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்யூசேஷன் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டுருக்கு. இது எப்படி இருந்தாலுமே பாலையாவுக்கு வந்து பேக் ஃபயராக மாறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பட் இருந்தாலும் பாலையா பார்த்திங்கன்னா அதை பெருசாக வந்து கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து என்ன மாதிரியான ஸ்டோரிஸை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரோ அதில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அவருடைய கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குது. அதை தாண்டி அவர் வந்து பெருசாக வெளில எதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா அவருடைய பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து அவருக்கு என்ன பிடிக்குதோ அது பேஸ் பண்ண மூவிஸை மட்டுமே நம்ம பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ மற்றவங்களுக்கு பிடிக்கிற மூவிஸ்லாம் நம்ம பண்ணணும் அவசியமே கிடையாது அப்படிங்கிறது தான் பாலையா காரோட ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அவருமே வந்து நிறையா மூவிஸ் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சக்ஸஸ் ஆகிக்கிட்டுமே இருக்குது. ஆனால் இதே மாதிரி டெம்ப்ளேட்டில் வந்து ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா பாலையா கார் வந்து மூவிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் பாலையா கார் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆக்ஷன் பேஸ்டான மூவிஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா அந்த கேசரி அப்படின்ற ஒரு மூவி வந்து பண்ணியிருப்பார். நம்ம லீலா கூட சேர்ந்து நடிச்சிருப்பார். ஸோ ஸ்ரீலீலாவும் அவரும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் கான்செப்டில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு மூவி அப்படிங்கிறது இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே பெஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு பேன் இண்டியன் மூவியாக வந்து ரிலீஸ் ஆகாமல் ஜஸ்ட்டு வந்து தன்னுடைய இதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. அது டோலிவுட்டுக்குள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா அந்த மூவி வந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா டப்பிங் ஆகி பல மூவிஸ் வந்து அது மூவிஸ்க்கான ஒரு டப்பிங்காக ப்ராப்பராக பண்ணாமல் டிவியில் வந்து போடுறதுக்கான ஒரு டப்பிங்கை மட்டும்தான் பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மூவியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில டாக்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பாலையா கார்கிட்டேருந்து அஃபிஷியலான எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இது வரைக்கும் வரல. ஸோ அஃபிஷியலாக எப்போ வந்து பாலையா கார் இந்த மூவி வந்து இதோட ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்கிறாரோ அப்போ தான் பார்த்துட்டிங்கன்னா நமக்குமே வந்து ஒரு கிளியரன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா பாலையா கார் சொல்கிற விஷயங்கள் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ எது எப்படி இருந்தாலுமே பாலையா பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு தெலுங்கு ஆக்டர் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அவருடைய ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், அவருடைய டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அந்த பார்த்துட்டிங்கன்னா அவருடைய கர்மாட்டிக் லுக்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து லாஜிக்கே இல்லாத ஒரு ஹீரோ, ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு பல பேர் ட்ரால் பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரால் பண்ணாலுமே பார்த்துட்டிங்கன்னா அதை பெருசாக ஹேர் பண்ணிக்காமல் போங்கடா வேலையை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பார்த்திங்கன்னா அதை தட்டி விட்டு போயிட்டுருக்காரு மனுஷன். ஸோ அந்த வேலை பார்த்துட்டிங்கன்னா பாலையா காரு எல்லாருக்கும் வந்து ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இருக்கார்.
ஸோ மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா பாலையாவுடைய எல்லா மூவிஸுமே வந்து ஏபி சென்டர் விட்டுட்டு மற்றபடி இந்த சி சென்டர் டி சென்டர்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஹிட் ஆகும். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய ஃப்யூச்சர் மூவிஸ் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பயங்கரமாக ஹிட் ஆகிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.